திருமதி கனிமொழிக்கு பின்னாடியே போயிட்டு பத்திரிகையாளர்கள்லாம் வந்து அரசியலில் வந்து நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பனும் இல்லைன்னு சொல்லியிருக்கீங்களே, அதை பற்றி உங்கள் கருத்து அப்படின்னு கேட்குறாங்க. நீங்க அதிகாரத்தில் இருக்கும் போது எங்களையும் நாங்க அதிகாரத்தில் இருக்கும் போது உங்களையும் அனுசரிக்கணுங்கிறது ஒரு அக்ரிமெண்ட். கேள்விப்பட்டிருக்க அரசியல்னா சாக்கடைன்னு, அது எந்த அளவுக்கு நாரி போச்சுன்னு இப்பதான் தெரியுது. திமுக ஒரு குழப்பமான நிலையில் தான் இருக்கிறது. திமுக எம்பி கனிமொழி அவர்கள் சபாநாயகர் கண்டக்ட் பண்ண டீ பார்ட்டியில் போய் கலந்துகிட்ட விஷயம் தமிழ்நாடு முழுக்க பேசுபொருளாகுது. ஆனால் இதை நம்ம எந்த கோணத்தில் அணுக வேண்டும்? திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபியை நெருங்கி கொண்டிருக்கிறது என்பதற்கு மற்றொரு உதாரணம். இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாம், அதை வந்து நாங்க நம்பணுமா? ஏன்னா இவன் பூசுன மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும், பார்த்தா பழிர் இருக்கணும், இதெல்லாம் தொழில் நேக்குமா? ஆமா. இடமாறுதலுக்காக நான் அவர்கிட்ட பேச போனேன், பார்லிமெண்ட்ல என்னோட இடமாறுதல் தொடர்பாக பேச போனேன். அதுக்கு தேநீர் விருந்தில் கலந்துக்கிட்டு தான் பேசுவீங்களோ? அதாவது அவங்களுக்கு வேணும்னா அவங்க எப்படி வேணா எதை வேணா பேசுவோம். நான் இருக்கக்கூடிய காக்கூக்கா கட்சியில் சரியான பாதுகாப்பு இல்லாத காரணத்தினால் அண்ணனருக்கும் இரும்பு கோட்டையாகிய ஈக்குக்கா கட்சியிலே இணையலாம் என்று முடிவு செய்துவிட்டு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குரலில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த டீலிமிட்டேஷன் மசோதா வருகையில் நாங்கள் ஆதரவு தரமாட்டோம், எதிர்த்து வாக்களிக்க போகிறோம் என்ற வார்த்தையை தெள்ளத் தெளிவாக எந்த திமுக தலைவராலும் சொல்ல முடியவில்லை. ஒண்ணுமே சொல்லிடாதீங்க, எது அடிச்சு கூட கேட்பாங்க, அப்பையும் ஒண்ணும் சொல்லிடாதீங்க, எதடா சொல்ல வேணாங்கிற, எதையுமே சொல்லிடாதீங்க, ரகசியமா வச்சுக்கோங்க. சார், சட்டப்பேரவையில் நடந்த அந்த டீலிமிட்டேஷனுக்கு எதிரான தீர்மானத்தில் அவங்களும் வாக்களிச்சிருக்காங்களே சார். அதுக்கு வாக்களிச்சிங்க, எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டின பையன் போல. அதான் ஒரு கோஆர்டினேஷன் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது சார். கோஆர்டினேஷன் இல்லாமல் இருக்காங்கன்னு சொல்வதை விட குழப்பத்தில் இருக்கிறார்கள் என்பது சரியானது. தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவால் தமிழ்நாட்டிற்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து ஆலோசிப்பதற்காக அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு இன்று அழைப்பு விடுத்துள்ளது. சண்டாளா நினைச்ச மாதிரியே சரிங்க திருப்பி விட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? இங்க மாட்டினா சீவலு, இங்க மாட்டினா சிதறலு, சீவல் பெருசா சிதறல் பெருசான்னு தெரியலையே. திருமதி கனிமொழி அவர் வாயிலிருந்து என்றைக்கும் ஓட்டு போடல உங்களுக்குலாம் நல்ல சாவே வராது, நாசமா போவீங்க, ஐயோ நாசமா போவீங்க என்று சபிக்க மாட்டார். கனிமொழி இரட்டை அர்த்த வசனத்தில் எப்போதும் பேச மாட்டார். எப்படி பார்த்தாலும் திருமதி கனிமொழி திமுகவின் பொதுச் செயலாளராவது கட்சிக்கு நல்லது. அண்ணன் ஆர் ராசா அப்படி அல்ல, வாயத்திறந்தாலே அப்படின்னு தான் பேசுவோம். எடப்பாடியின் தாயாரை பற்றி என்ன பேசினார் என்பது வரலாறு. அண்ணன் ஆர் ராசா திமுகவின் பொதுச் செயலாளர் ஆனால் தலித்துகளின் வாக்குகள் வரலாம், இந்துக்களின் வாக்கு வருமா? இதை அந்த கட்சி யோசிக்க வேண்டும். யோசித்தால் என்ன, யோசிக்காவிட்டால் என்ன? சார், இது தொடர்பான செய்தி விகடனில் வேற வந்திருக்கு சார். என்னதான் முடிவில் இருக்கிறது திமுக தலைமை, அவர்களுக்கே தெரியவில்லை என்பதுதான் உண்மை. சூப்பர் ஐடியா பா, சொல்லு. வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு ஏதாவது ஒரு கல்யாண மண்டபத்தை பிடிச்சி விடிய விடிய தூங்கிட்டு காலையில எந்திரிச்சு யோசிப்போம் பா. அந்த கள்ளத்துக்கு பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்து துரைமுருகனை விடுவித்தால் யாரை அடுத்து நியமிப்பது என்பதில் ஆளுக்கு ஒரு கருத்து நிலவுகிறது. நான் சொல்றேன், முருகேசிங்க வந்தே ஆகணும். உதயநிதிக்கு செயல் தலைவர் பொறுப்பு கொடுக்க வேண்டும் என ஒரு தரப்பும், நீங்க ஆக்டிவா தானே இருக்கீங்க, பிறகு ஏன் செயல் தலைவர் பதவி என இன்னொரு தரப்பும் ஸ்டாலினை நெருக்குகிறார்கள். உங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை சொல்ல கேள்விப்பட்டேன். என்னது, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டியா? எனக்கு என்ன வயசாகி போயிடுச்சு நினைச்சா? அங்கிள், நீங்க எல்லாம் போதி தர்ம செட்டு போர்டிங் பாஸை தொலைச்சிட்டு யமனையே ஏமாத்திட்டு சுத்திட்டு இருக்க. மாவட்ட செயலாளர் எண்ணிக்கையை உயர்த்த சீனியர்கள் முட்டுக்கட்டை போடுகிறார்கள். ஒன்றிய வட்ட செயலாளர்களை மாற்றினால் அவர்கள் ஆளுங்கட்சிக்கு ஓடிவிடுவார்களோ என பல முனைகளில் இருந்து எழும் நெருக்கடிகளால் தலைமை கவலையில் இருக்கிறது. மத்தளத்திற்கு ரெண்டு பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை. தினமும் பிரச்சனை, ஒரு பிரச்சனையிலேயே படுத்து பிரச்சனையிலேயே எந்திரிக்கிற மக்களாக நம்ம இருக்கிறோம். உதயநிதி கைது செய்யப்பட்ட போது திமுக உற்சாகமானார்களே அப்படின்ட்டு சொல்லும் போது அது ஒரு நாள் கூத்தாக முடிந்து போய்விட்டது. முன்னாள் முதல்வர் கருணாநிதி நூற்றாண்டை விமர்சையாக கொண்டாடிய திமுகவினர் அவரது நினைவு நாளை சைலண்டாக கடந்து விட்டனர். இப்போது இருக்கும் பதவியில் தொடர்ந்து இருப்போமோ மாட்டோமோ, ஏன் செலவு செய்ய வேண்டும் என்று மாவட்ட செயலாளர்கள் தொடங்கி வட்ட செயலாளர்கள் வரை பலரும் தயங்குவதால் கட்சியே அசைவற்று கிடக்கிறது. நண்பர்களே, அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே.
தாவேகாவுக்கு எதிரான வலுவான எதிர்க்கட்சி என்ற ஆட்டத்திலும் சோபிக்க முடியாமல் திணறி வருவதாக பார்க்கப்படுகிறது. எதிர்க்கட்சியாக திமுக கையிலெடுக்கும் விவகாரங்கள் பெரும்பாலும் ஒரு நாள் சோசியல் மீடியா கன்டென்ட்களாக கடந்து செல்லப்படுகிறதே தவிர அது தாவேகா அரசுக்கு நெருக்கடியாகும் அளவுக்கு தீவிரமாக கவனிக்கப்படுவதில்லை. நான் கத்துறேன், என்னை கண்டுக்கிறது இல்லையா? எந்தவித ரெஸ்பான்ஸும் கிடையாது, எந்தவித பதிலும் கிடையாது. விஜய் முன்வைக்கும் சமத்துவம், சமூக நீதி மற்றும் மதசார்பின்மை ஆகியவை திராவிட கொள்கைகளின் நீட்சி என்றாலும் விஜய் பேசும் ஊழலற்ற நிர்வாகம் திமுக அதிமுக கட்சிகளுக்கு எதிரான புதிய பாய்ச்சலாக பார்க்கப்படுகிறது. ஒரு 3 மாசம் நீ யாருகிட்டையும் கை நீட்டி லஞ்சம் வாங்க கூடாது. ஐயோ 3 மாசத்துக்கு லஞ்சம் வாங்காதுன்னு சொல்றீங்களே, இதெல்லாம் நடக்கிற கதையா? முடியுமாடா? திமுக வெர்சஸ் அதிமுக என்று இருந்த பழைய அரசியல் பார்முலா மாறி இன்று விஜய் எதிர்ப்பு அல்லது விஜய் ஆதரவு என்ற புதிய கோணத்திற்கு அரசியல் களம் முழுமையாக இடம்பெயர்ந்திருக்கிறது. திமுக வெர்சஸ் அதிமுக என்று விஜய் எதிர்ப்பு அல்லது விஜய் இடைத்தேர்தலை சந்திக்கவிருக்கும் தொகுதிகளில் எந்த பணியும் நடக்கவில்லை. இது ரொம்ப முக்கியம். அது உங்களுக்கு எப்படி இருந்தாலும் இடைத்தேர்தல் வரப்போகுது. திமுக வலுவாக இருக்குது, நல்ல கட்சி அப்படின்ட்டு ஏதாவது ஒன்று சம் கிரவுண்ட் ஒர்க் செய்யணும். ஆனால் எந்த ஒர்க்குமே செய்யாமல் நீங்கள் அங்கே இருந்தீங்கன்னா ஜெயிக்கிறதா ஐடியா இருக்கா இல்லையா? இன்னைக்கு சிறுபான்மை கவர்மெண்ட் நடத்திக்கிறப்பவே உங்களை அந்த பாடுபடுத்துறாரு. மெஜாரிட்டிலாம் கிடைச்சா அவ்வளவுதான். அப்போ நீங்க எவ்வளவு தீர்க்கமாக இடைத்தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும். கட்சியை அசைவற்று கிடக்கிறதுன்றது இந்த ஜூனியர் எழுதியிருக்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். வேண்டாம்டா, வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சாதரா. நானே விலை வளர்த்து போய் உட்காந்துருக்கேன். கை நடுக்க இன்னும் நிக்கவே இல்லை. எனக்கு உடம்புக்குள்ள என்னென்ன சேதாரமெல்லாம் ஏற்பட்டிருக்கோ தெரியல. நீ வேற எதையாவது பேசி கோவத்தை கலப்பாத. கட்சியின் மறுசீரமைப்புக்கு பிறகு யாரிடம் பதவி இருக்கிறதோ அவர்கள் செலவு செய்யட்டும் என்ற மனநிலைக்கு போய்விட்டனர் நிர்வாகிகள். ஐ டோன்ட் கேர். நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். என்ன செய்வதென தெரியாததால் அமைதி வழிக்கு சென்று விட்டதாம் திமுக தலைமை. அறிவாலயம் தூக்கத்தில் இருக்கிறது என்று சொல்லும் அப்படின்ட்டு இந்த ஜூனியர் செய்தியில வந்திருக்குது. ஒண்ணுமே பண்ண முடியல, எல்லாம் கட்டுப்பாட்டை மீறிதுங்கும் போது தலையில கையை வச்சுக்கிட்டு காலை நீட்டிக்கிட்டு ஒரேடியா படித்துட்டு ஸ்ட்ராட்டஜி தோத்து போச்சேன்றது கூட நான் என்ன சொல்றேன், உள்ளபடியே 4 ஸ்ட்ராட்டஜி வச்சு தேர்தலை சந்திச்ச ஒரே கட்சி எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் இந்த கராட்டா கோஷ்டி தான். 3000 கூட பாரு, ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம்டா. எனக்கு தெரிஞ்ச டாக்டர் புதுசா ஒரு ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சிருக்காரு. வந்து ஒரு ஊசியை போட்டு போங்க. ஊசியை போட்டு போவா? நான் எதுக்கு ஊசி போடணும்? நீங்க முகராசியான ஆளா இருக்கீங்க. வந்து ஒரு ஊசியை போட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த ஆளுக்கு அதுவா வியாபாரம் ஓடிக்கும். டப்பா